Narendra Modi's Minister for Education. May I ask you, Charu Pragya, where is the Union Minister for Environment? Where is the Union Environment Minister? The nation wants to know. The nation wants to know அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிற நம்ம அர்னாப் கோஸ்வாமிக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. மோடியையும் பிஜேபியும் இந்த கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி தான் இப்போ வந்து த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ இல்லையா? இதை பற்றி இந்த வீடியோ முழுவதும் பார்ப்போம். அர்னாபுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் அர்னாப் இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கிறாரு அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். நியூஸ்ட்ரா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 11 வருஷமாக பிஜேபிக்காக இல்லைனா மோடிக்காக மட்டுமே ஒரு ஜேர்னலிசம் பண்ணிகிட்டு இருந்த, டிவியில் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அவருடைய சேனலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். எப்போதும் ஒரு தொப்பி போட்ட ஒரு முஸ்லீம் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அப்புறம் பொட்டு வச்ச ஒரு ஹிந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவங்கள 2 பேரையும் வச்சு அந்த முஸ்லீம் இருக்கிறவரை வந்து நீ பாகிஸ்தானி, நீ டெரரிஸ்ட் அப்படின்னு அவரே கத்தி அங்கே வந்து அவரே கெஸ்டாவை கூப்பிட்டு அவரை திட்டி அவரே வெளியில் அனுப்புவார். திருப்பி அடுத்தது வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவார். இந்த ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மற்றபடி ஜேர்னலிசத்தை வந்து சாவடிச்சுக்கிட்டு இருந்தார். மோடிக்காகவே, மோடியின் புகழ் பாடுறதுக்காகவே ஒரு சேனலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற சேனலை ஸ்டார்ட் பண்ணி மோடி புகழ் தான் பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்த நம்ம அர்னாப் கோஸ்வாமிக்கு இப்போ என்ன ஆச்சு? இப்போ டெல்லி பொல்யூஷனை பற்றி பேசுகிறாரு, ஆரவல்லி மவுண்டன்ஸை பற்றி பேசுகிறாரு, இன்னும் அதானியை தாக்கி பேசுகிறாரு, கிட்டத்தட்ட மோடியையும் இந்த மாதிரி தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உண்மையிலேயே மனம் திருந்திட்டாரா? இவ்வளவு நாளாக பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமாக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அர்னாப் கோஸ்வாமி இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி மாறி பிஜேபி அரசையும் அவங்க செய்கிற அந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு 3 மாதத்தில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அந்த அஸ்திவாரத்தை அவர் இப்போ போடுறார். அது என்ன அப்படின்னா, மோடியை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. மோடி பிரதமர் அந்த பதவியிலிருந்து அவரை மாற்றணும் அப்படின்னா வந்து முதல்ல அவரை கொஞ்சம் டீஃபேம் பண்ணணும். மோடியுடைய அந்த ஆட்சி வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கணும். அது எல்லாருக்குமே தெரியும், மோடியோட ஆட்சி நல்லா தான் இல்லை. இருந்தாலும் அர்னாப் கோஸ்வாமியே மோடியை பற்றி இப்படி சொல்லும்போது, அவருடைய ஆட்சியை பற்றி இப்படி சொல்லும்போது மக்களுக்கெல்லாம் வந்து மோடி தான் சரியில்லை போல இருக்கு. பிஜேபி எப்படியும் அவங்களுக்கு வேணும். அதாவது பிஜேபியை ஆதரிக்கிறவங்க யார்? இந்துத்துவா அந்த ஒரு கொள்கையை கொண்டவங்க தான் பிஜேபியை மேக்ஸிமம் இப்போ ஆதரிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி பிஜேபி ஆதரித்தவங்கெல்லாம் மாறிட்டாங்க. அவங்கெல்லாம் மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு வரமாட்டேங்குது. எலெக்ஷன் கமிஷனை வச்சு வேறு மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறதுனால பிஜேபி வந்து இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பிஜேபியை ஒரு காலத்தில் ஆதரித்த பலரும் வந்து அதுலேருந்து மாறிட்டாங்க. பிஜேபி எந்த மாதிரியான ஒரு அரசு, எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ அர்னாப் கோஸ்வாமி வந்து இப்படி கத்துறதுக்கு காரணம், பிஜேபியை வந்து தாக்குறதுக்கு காரணம், ஒரு திட்டத்தின் பெயரை மாற்றுறதுக்கு, அதாவது அந்த ஜிராம்ஜி அப்படின்னு மாற்றினாங்க பாருங்க, அதுக்கு வந்து உங்களால் 2 நாள் பேச முடியுது. ஆனால் இந்த பொல்யூஷனை பற்றி ஒரு நாள் கூட உங்களால் பார்லிமெண்ட்டில் பேச முடியல அப்படின்னு கண்டபடி மோடி அரசை வந்து இவர் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் மோடியை வந்து மாற்றணும் அப்படின்னா வந்து மோடி அரசு மேலே மக்கள் எல்லாருக்குமே அந்த மோடியை நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பிஜேபி அரசை இல்லை, மோடி அரசை வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. மோடியை வந்து இன்னும் விஸ்வகுரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் வந்து மோடி மேலே ஒரு வெறுப்பு வரணும், அந்த ஆட்சி மேலே ஒரு வெறுப்பு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான் தான் அர்னாப் கோஸ்வாமியை இந்த மாதிரி பேச வைக்கிறது. இந்த மாதிரி பேசி மோடியோடைய அரசு சரியில்லை, மோடி சரியில்லை, அதுக்காக வேற ஒருத்தர் வரணும். பிஜேபி அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிஜேபிக்கு வந்து இன்னும் 4 வருஷம் ஆட்சி இருக்குது. அதனால வந்து பிஜேபி ஆட்சியெல்லாம் மாற்ற முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த தலைமையை மாற்றலாம். அந்த தலைமையை மாற்றிட்டு மோடியை மாற்றிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வரணும்னா மக்களுக்கு வந்து மோடி மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை போகணும். மோடி வந்து இதை செய்வார், அதை செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கையெல்லாம் போய் மோடி வந்து ரொம்ப மோசமான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு மாற்றாக வேற ஒருத்தர் நமக்கு தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். அதுக்கு இந்த மீடியாவில் இதுவரை மோடி புகழ் பாடிக்கிட்டு இருந்த அந்த மீடியாலாம் வந்து மோடியை எதிர்த்து பேசணும், மோடியுடைய ஆட்சியை எதிர்த்து பேசணும் அப்படின்றதுக்காக அவங்க பிளான் பண்ண ஒரு விஷயந்தான் அர்னாப் கோஸ்வாமி இப்படி பேசுகிறதுக்கான காரணம். பணத்துக்காக 11 வருஷமாக இந்த ஜேர்னலிசம் அப்படின்ற அந்த ஒரு புனிதமான அந்த ஒரு தொழிலை வந்து நாசம் பண்ணிட்டு இருந்தார். அதை வச்சுட்டு சொல்லப்போனால் ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறத நினச்சிக்கோங்க. ஜேர்னலிசத்தை வச்சுட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அர்னாப் கோஸ்வாமிலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திடீர்னு இப்படிலாம் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அர்னாப் கோஸ்வாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து மோடியை பற்றி இந்த மாதிரிலாம் தப்பாக பேசினார்னா, இல்லை அவருடைய ஆட்சியை பற்றி தப்பாக பேசினார்னா, அதுக்கப்புறம் அவருடைய பிஸ்னஸும் இருக்காது, இந்த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு டிவியில் வந்து கத்திட்டு இருக்காரு பாருங்க, அந்த வேலையும் இருக்காது. ஸோ இப்போ அர்னாப் கோஸ்வாமி இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுறதுக்கெல்லாம் காரணம் ஒரு தலைமை மாறப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக மோடி மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி வரணும். ஏற்கனவே அதிருப்தி தான், கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க இந்த அந்த பக்தர்கள், அவங்களுக்கே வந்து மோடி மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனோம். அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணி
அர்னாப் கோஸ்வாமி இப்படி பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அர்னாப் திருந்திட்டாரு, 11 வருஷமாக செஞ்ச பாவத்துக்கு தான் பிராயச்சித்தமாக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிலாம் ஏமாறாதீங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கே தெரியும் அர்னாப் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது புதுசாக ஒருத்தர் வருவார் பாருங்க பிஜேபியின் தலைமைக்கு, அவரை எப்படிலாம் இவர் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு பேச போகிறாரு, அவருக்கு எப்படிலாம் இவர் ஜால்ரா போட போகிறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. ஸோ அர்னாபை நம்பாதீங்க, அவர் திருந்தவும் இல்லை மாறவும் இல்லை. 2 வாரமாக பிஜேபி அரசை பற்றி இப்படி தாக்கி பேசிகிட்டு இருக்காரு நம்ம அர்னாப். அதில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அமித்ஷா அப்படின்ற பேரை யூஸ் பண்ணாரா பார்த்தீங்களா? பண்ணவே மாட்டார். ஸோ இதுதான் அவங்களுடைய பிளான் தான் இது. ஸோ இது வந்து அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிளான் தான். அடுத்த இன்னும் சில கோடி மீடியாஸும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து தாக்கி பேசுவாங்க, இந்த அரசை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தலைமை ஒன்று மாறும், மோடி அப்படின்றவரை தூக்கி மாற்றிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கான ஜால்ராவை இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு கத்திக்கிட்டு மக்களுக்கு பொய்யான செய்திகளே சொல்லிட்டு இருந்தார் பாருங்க அர்னாப். அந்த நரியை மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க, அது வேற ஏதோ ஒரு திட்டத்தோட இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு.